ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா கனடா ஸ்டூடெண்ட் விசா. அதாவது கனடா ஸ்டூடெண்ட் விசால என்ன பிரச்சனை இப்போ நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது இப்போ கனடா ஸ்டூடெண்ட் விசால வந்து 4 புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க கனடாவில் ஸ்டூடெண்ட் விசால போய் அங்கே படிக்கலாம், அங்கே வாழலாம், அங்கே வாழ்ந்து அதுக்கு பிறகு பிஆர் எடுக்கலாம், அங்கே ஒர்க் பர்மிட் எடுக்கலாம்னு நிறைய பேருடைய சாய்ஸாக கனடா இருக்குது. ஆனால் அதுக்கு பல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா வளவலான்னு பேசிட்டு இருக்கா, மேட்டருக்கு வா என்று சொல்றது எனக்கு கேட்குது. ஸோ மேட்டருக்கு வாரேன். ஸோ கனடாவில் இருக்கிற மாணவர்கள் அவங்க நிரந்தரமான அவங்க எதிர்காலத்தை, அதாவது நிரந்தரமாக தங்குறதுக்கு இருக்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய வந்து சவாலாக வந்து கொண்டிருக்கு. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து நிறைய போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டில் கடைசியில் வந்து கனடா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா 4 முடிவுகளை வந்து எடுக்க உள்ளதாக சொல்லப்படுது. அதாவது நிறைய மாற்றங்கள், 4 மாற்றங்கள் கொண்டு வரப்படுறாங்க. அது எப்படி உங்களுடைய லைஃப்ல எப்படி அது சிதைக்க போதுன்றதான் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ கனடாவோட வந்து குடிவரவு மற்றும் அகதிகள் துறையில இருக்கிற அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மாணவர்களை வந்து இனி திறந்த மனதோடு வரவேற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அமைச்சர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறார். இளைஞர் ஆதரவு ஒருங்கிணைப்பு அமைப்பு ஒன்று கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் அமைச்சர் மார்க் மில்லர் டேக் செய்து அவர் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த ட்வீட் வந்து இந்த நான் காட்டுற மாதிரி இந்த ட்வீட் தான். இந்த ட்வீட்ல வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, சில விடயங்களை வந்து அவர் வந்து முன்னெடுத்துள்ளோம். அதாவது மார்க் மில்லர் போல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கனடா நியூஸ் பார்க்குற எல்லாருக்கும் மார்க் மில்லர் கொஞ்சம் பரிச்சயமானவர்கள் தான். மக்கள் இங்கு வந்து கல்வி கற்பதோடு இங்கிருந்து திறமைகளை எடுத்துக்கொண்டு தங்கள் நாட்டுக்கு செல்கின்றார்கள் என்று சொல்லி அவர் ஒரு விஷயத்தை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால வந்து இப்படியான நிறைய வாதங்கள் வந்து அடிக்கடி வாரதான். அது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு இல்லை. ஸோ கனடா ஸ்டூடெண்ட் விசாக்கு வாரவங்களுக்கு வந்து இப்படியான அடிக்கடி அப்டேட்ஸ் ஏதாவது வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி அடிக்கடி எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. இதனால என்ன சொல்லியிருக்கேன்னா, டொரண்டோ, மற்றது பிரிட்டிஷ் நியூ ஐலாண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற இடங்கள்ல வந்து மாணவர்களால் வந்து மறியல் போராட்டங்கள், அப்படி நிறைய போராட்டங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும். உண்மைதான். கனடாவில் படித்த சர்வதேச மாணவர்கள் 3 ஆண்டு காலம் அங்கு வேலை செய்து பணி அனுமதி, அதாவது ஒர்க் பர்மிட்டை வந்து பெறுகிறார்கள். இது அதுதான் இவ்வளவு காலம் நடந்தது. இதன் போது மாணவர்கள் நிரந்தர, அதாவது பிஆர் வந்து அப்ளை பண்ணக்கூடியதாகவும் இருந்தது, அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. இத்தகைய சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் சர்வதேச மாணவர்கள் வந்து குடியுரிமை வழங்கப்பட்டது. அதாவது நாம் விசிட் விசால வந்தவங்க சொல்லல, ஸ்டூடெண்ட் விசால வந்தவங்க. இது 3 ஆண்டுகள் பணி அனுமதிக்கப்பட்ட இந்த காலத்துல வந்து கோவிட் காலத்துல வந்து இன்னும் 18 மந்த்ஸால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா தற்போது வந்து அரசு என்ன சொல்லுதுன்னா, மாஸ்டர்ஸ் முடிப்பவர்களுக்கு வந்து அவர்களின் பணி அனுமதி காலத்தை வந்து நீடிக்க மறுத்துள்ளது. இதுதான் இப்ப நடந்திருக்கு. மேலும் அந்த மாணவர்களுக்கான நிரந்தர குடியுரிமை கொடுப்பது பற்றியும் எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை என்று சொல்றாங்க. அப்ப நம்ம இனி கனடாக்கு போனா அது தேவையா, இல்லாட்டி எங்களை பிஆர் எடுக்க முடியாது, கனடாக்கு போய் வேலை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதனால வந்து கனடா ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தொழிலாளர் சந்தை இருக்கும் தேவைகளுக்கு ஏற்றபடிதான் சர்வதேச மாணவர்கள்ல வந்து யார் படிப்பை முடித்த பின்பும் யார் யார் தங்கலாம் என்றதை வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி இப்ப ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. குடியுரிமை பெறுவதற்காகவோ எந்த ஒரு டிப்ளமா படிப்பை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் விசாவில் வந்தவர்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் இருக்கின்றது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஒரு டிப்ளமா போட்டு வருது, அதுக்கப்புறம் அந்த டிப்ளமாக்கு வேலை இல்லைன்னு சொல்லி இன்னுமே ஒரு டிப்ளமா போட்டு அப்படித்தான் நிறைய பேர் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். இப்ப அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான சில நடைமுறைகளை வந்து இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட போகுது. குடியுரிமை பெறுவதற்காக தொழில்திறன் தொடர்பில்லாத எந்த ஒரு டிப்ளமா படிப்பை தொடர்ந்து கனடாக்கு வந்தீங்கன்னா, படிப்பு முடிச்சதுக்கு பிறகு இங்க அவங்க இருக்கிறதுக்கு வந்து, அதாவது நீங்க வேற ஒரு டிப்ளமா போட்டு வந்து அது ஜொப்பும் எடுக்க முடியாத ஒரு டிப்ளமா இருந்தா நீங்க என்னத்துக்கு அதை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் பண்றாங்க. பணி அனுமதியோடு 13 லட்சம். அதாவது ஃபைனான்ஸ் போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, சமீபத்தில் அளித்த பேட்டியின் போது கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை துறையின் அமைச்சர் மார்க் மில்லர் என்ன சொல்லியிருக்காங்க, சர்வதேச மாணவர்கள் தங்கள் கல்வியை மற்றும் பயிற்சிகளுக்கு ஏற்ற வேலைகளை தேட வேண்டும் என்று கூறியுள்ளார். மார்க் மில்லர் கூற்றுப்படி சமீப காலமாக முதுகலை பட்டப்படிப்பு முடித்துவிட்டு பணி அனுமதி பெற்றவர்களின் எண்ணிக்கை வந்து வேகமாக அதிகரிச்சிருக்கு. அரசு தகவல்களின்படி 2022 வந்து
கனடாவில் முதுகலை படிப்பை முடித்துவிட்டு பணி அனுபவம் பெற்றவர்கள் 1.3 லட்சம் பேர் இருந்தனர். இது 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப 78% அதிகரிச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து கனடா அரசாங்கம் சில மாதங்களாக பல விதிமுறைகளை மாற்றி இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இது கனடாவுக்கு படிக்க செல்வதற்கு சர்வதேச மாணவர்கள் இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை கொண்டு வருவதால குடியுரிமை பெறுவதும் முன்பை விட இப்ப கடுமையாக்கி இருக்காங்க. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இது இங்கு அதிகரிக்க வரும் வாழ்க்கை செலவு, வீடு பற்றாக்குறை மற்றும் வேலை வாய்ப்புகள் இல்லாதது ஆகியவற்றை பல விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டு வருகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் அவரை தூக்குவாங்க என்று சொல்லி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு சர்வதேச மாணவர்கள் படிப்பு மற்றும் பணி கனடா குறைச்சிருக்கு. நிறைய பேர் குற்றம் சொல்லி கொண்டாங்க, இப்போ வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, வேலை இல்லை, அப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் விசா எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு ப்ரெஷர் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் சில மாற்றங்கள் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்த நேரத்தில் இந்த ஆண்டு 3 லட்சம் சர்வதேச மாணவர்களுக்கு மட்டுமே படிப்பு மற்றும் பணி அனுமதியை வழங்குவதாக கனடா கூறியிருக்கு. இதெல்லாம் ஓகே. அது சரி, அந்த 4 விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது விடயம் முதுகலை படிப்பு மற்றும் பணி அனுமதி. கனடா அரசாங்கத்திலான மாற்றப்பட்டுள்ள விதிகள் முக்கியமானது முதுகலை படிப்பு மற்றும் பணி பெறுவதற்கான அனுமதி தொடர்புடையது. அதாவது ஒர்க் பர்மிட் எல்லாராலையும் சொல்லப்படும். கனடாவில் 2 ஆண்டுகள் படிப்பை தொடரும் ஒருவர் அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஒர்க் பர்மிட் அனுமதியை பெறுவார்கள். உங்களுக்கு நான் முதலே சொன்னா 18 மாதங்களுக்கு இது நீட்டித்துக் கொள்ள கொள்கையும் அமல்படுத்தியிருந்தது. இப்ப அது எல்லாத்தையும் நிறுத்த போறதாக அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. அதுதான் இப்ப இருக்கிற முதலாவது ஒரு சேஞ்ச் என்று சொல்லலாம். இந்த சேஞ்ச் வந்தா நிறைய பேருக்கு அது கஷ்டமா இருக்கு. உத்தரவாத முதலீட்டு சான்றிதழ் தொகை அதிகரிப்பு. படிப்பு விசாவில் வாரங்கள் வசூலிக்கப்படும் தங்குமிட செலவு அதாவது GIC எனப்படுகிறது. அதுதான் உத்தரவாத முதலீட்டு சான்றிதழ். இதுல இந்த செலவை அதிகரிக்க போறதாக சொல்லப்படுது. GIC தொகையில மாணவர்கள் கல்விக்கான டியூஷன் ஃபீ எனப்படும் தொகை இது கிட்டத்தட்ட நிலையான வைப்பு தொகையை போன்றது. அதாவது நீங்க எல்லாம் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல காட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதை காட்டிட்டு இதுல என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண முடியும். இந்த தொகையை அதிகரிச்சிருக்கு. GIC தொடர்பான விதிகள் 2024 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். அதன்படி மாணவர்கள் 20,635 கனடியன் டாலர்கள் செலுத்த வேண்டும். முன்பதாக இந்த தொகை 10,000 கனடியன் டாலராக இருந்தது. இப்ப அது கூட்ட போறதாக, அதாவது 2024 ஆண்டு இந்த கூட்ட போறதாக குறிப்பிடப்பட்டது. இது குறித்து பேசிய கனடிய குடியேற்றம் தொடர்பான CA Next நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த தொகை கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமலேயே இருந்தது. இந்த நிலையில் தற்போது விலைவாசி உயர்வு, வீடு பற்றாக்குறை போன்ற பல தொகைகள் உயர்ந்துள்ளதால இதை உயர்ந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதுதான் 2வது விடயம். 3வது விடயம் என்னன்னு சொன்னா, வாழ்க்கை துணைக்கான விசா மாற்றங்கள், அதாவது டிபெண்ட் விசால வாரங்களுடைய விசா மாற்றங்கள் சொல்லி கணவன் மனைவி, கணவனோ மனைவி விசா தொடர்பான விதிகள்ல கனடா அரசு சில மாற்றங்களை செய்திருக்கு. இனி இங்கு முதுமலை அல்லது முனைவர் பட்ட படிப்பு சர்வதேச மாணவர்களுக்கு மட்டுமே தங்களது வாழ்க்கை துணையை அழைத்து வரும் விசா வழங்கப்படும். அதாவது இது யூகேல இருந்தது, அதாவது மாஸ்டர்ஸ் இல்லாட்டி PhD படிக்கிறார்கள் மட்டும்தான் டிபெண்டா கூட்டி வர முடியும். டிப்ளமா படிக்கிற யாருக்குமே அந்த கணவனையோ மனைவியோ துணை விசால கனடாக்கு அழைத்து வர முடியாது. முன்பு டிப்ளமா படிப்புகள்ல படிக்க வந்தவங்களுக்கே மனைவிமார அழைத்து வரக்கூடியதாக இருந்தது. ஆனா இப்ப இனி அதை செய்ய முடியாது. முக்கியமான ஒரு சேஞ்ச். அதாவது இது யூகேல ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கனடாலையும் அந்த ஒரு விசாவை கொண்டு வராங்க, ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க. வாழ்க்கை துணை விசா என்பது ஒரு வகையான சார்பு விசா. வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து இதை பயன்படுத்தி இருந்தனர். இனி அது இல்லாம போகுது. அடுத்தது 4வது மிக முக்கியமானது வேலை நேரம் குறைப்பு. சர்வதேச மாணவர்கள் படிக்கும் நேரம் போக வேலை செய்வதற்கான பணி நேரத்தை கனடா அரசாங்கம் குறைத்துள்ளது. அரசாங்கத்தின் தற்போதைய விதிகளின்படி மாணவர் ஒருவர் ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக 24 மணி நேரம் வேலை செய்யலாம் என்று அனுமதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க படிப்புல முதன்மை செலுத்துங்க, அதுக்கு பிறகு வேலை செய்யலாம். முன்பு மாணவர்கள் படிப்பு போக ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 8 மணி நேரம் வரை வேலை செய்யலாம் என்ற வகையில இருந்தது. மேக்சிமம் 8 hours ஒர்க் பண்ணலாம் இருந்தது. ஆனா 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி இந்த விதிகள் மாற்றப்பட்டு தற்போது வாரத்திற்கு அதிகபட்சம் 24 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யலாம் என்ற ஒரு முக்கியமான சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஒரு பலத்த அடியா தான் இருக்க போது. ஏன்னா மேக்சிமம் 3 நாள் 8 hours படி பார்த்தாலும் 3 நாள் தான் வேலை செய்யலாம். கை காசுக்கு வேலை செய்யலாம், அதெல்லாம் கணக்குல வராத காசு. பட் இந்த அளவுக்கு தான் நீங்க வேலை செய்யலாம்.
ஓகே, இப்போ 4 முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் வருது. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நல்ல வீடியோக்கள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கனடா சிஎன் டவர் போன்ற வீடியோக்கள் எல்லாம் இந்த சேனலில் இருக்குது, வந்து கொண்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு தடவைக்கு 4 தடவை தான் உங்களுக்கு வீடியோ காட்டும். நீங்கள் அந்த 4 தடவைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு காட்டாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆனல் vlogs என்ன நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் சர்ச் பண்ணி இந்த சேனலுக்கு வந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள். என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரிலீஸ் ஆனால் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வேகன்சிஸ் கனடாவில் வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் விசாவில் வாரவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் தளத்திலையும் டெலிகிராம் தளத்திலையும் போடுறேன். உங்களுக்கு எது வசதியோ அதை போய் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிக்டாக் பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக்லையும் மீட் பண்ணலாம். ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடுவிப்பது உங்கள் அன்பினான see you on another video. Cheers மக்களே.